இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தாவேக தொண்டர்களை குஷிப்படுத்தியுள்ள நிலையில் இந்த சர்வே எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்பது குறித்தான விரிவான தகவல்கள் தற்போது கிடைத்துள்ளன. மொத்தமுள்ள 1053 நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள 44,460 நபர்களிடம் நேருக்கு நேராக கேள்விகளை எழுப்பி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் இறுதி முடிவுதான் விஜய்க்கு சாதகமாய் அமைந்துள்ளது. அதன்படி ஆண் வாக்காளர்கள் 32%, பெண் வாக்காளர்கள் 38% விஜய்க்கு ஆதரவு கொடுத்துள்ளனர். மேலும் வயது அடிப்படையில் பார்க்கையில் 18 முதல் 19, அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஓட்டுகள் 68% விஜய்க்கு தான் என தெரிய வந்துள்ளது. மேலும் 20 முதல் 29 வயதுக்குட்பட்டோர் 59% விஜய்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளனர். 30 முதல் 39 வயதுடையோர் 45%, 40 முதல் 49 வயதுக்குட்பட்டோர் 32%, 50 முதல் 59 வயதுக்குட்பட்டோர் 20%, 60 வயதுக்கு மேற்பட்டோர் சுமார் 14% விஜயின் பக்கம் உள்ளதாக இந்த முடிவுகள் சொல்கின்றன. மேலும் நகர்ப்புற ஓட்டுகள் சுமார் 38%, கிராமப்புற வாக்குகள் 33% விஜயின் தாவேகாவுக்கு கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வி தகுதி அடிப்படையிலும் 12ஆம் வகுப்பு முதல் இளங்கலை, முதுகலை என பட்டதாரிகளின் சாய்ஸாகவும் விஜயே உள்ளார். சாதி வாரியாக பார்க்கையில் சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக கவர்கிறார் விஜய் என தெரிய வந்துள்ளது. மேலும் மக்கள் விரும்பும் முதல்வர் யார் என்ற கேள்விக்கும் 37% பேர் விஜயையே தேர்வு செய்துள்ளதாக இந்த முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு முடிவுகள் நிஜமாகுமா? முதல்வர் அரியணையில் ஏறுவாரா விஜய் என்பதை மே 4 தேர்தல் முடிவுகளின் போது பொறுத்திருந்து பார்க்கலாம்.